சேரு சேர்ந்து இருத்தல், சேர்ந்து இருக்கும் போது நாத்தம் கிடையாது, நல்லா ஒரு இதுவா இருக்கும். அளவுக்கு மீறி சேர்ந்து நாத்தம் அடிக்கும். என்ன மாதிரி சத்து ஒண்ணும் மாட்டேன், அளவுக்கு மீறி சத்து வந்துச்சு, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஒரு 10 பேர் இருந்தா பெரிய நாத்தம் வராது, 100 பேர்னா ஒரு வேறு நாத்தம் அடிக்கும். 10 பேர் அதான், 100 பேருக்கு அதான், கும்பல் அதிகமா இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எந்த வேற்றுமையும் இல்லை. அதே தன்மை தான் இதுலயும். இப்ப நீ சாப்பிடும் போது இருக்கும் போது அதுல அளவோட ஒரு கூட்டுமானது உன் அறிவுக்கு எட்டக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு சத்து இருக்குது. அந்த சத்தை நீ ஸ்மெல் பண்ணும்போது உனக்கு இந்த உடலுக்குள்ள இது வரைக்கும் இந்த உடல் எதெல்லாம் ஆய்வு பண்ணிச்சோ, எதை ஆராய்ச்சி பண்ணிச்சோ அந்த அறிவு தான் இதுக்குள்ள இருக்குது. அதை கூட தான் சிந்திச்சு பாரு, வேற ஒண்ணுமே பண்ணல. இது சும்மா இதுதான் சொன்னேன், சுயமா உன்னோட சிந்திக்கல. இது உன்னோட உலகில் சார்ந்த அறிவு, ஏற்கனவே சொன்ன ஒரு நிகழ்வு, பழக்க தோஷமா என்னது அதுதான் சிந்திச்சிருக்கு. ஒரு ஆப்பிள் இவ்வளவு வாசனை இருக்கு, இந்த மாதிரி இருக்கும், ஒரு பழம், ஒரு பூ, இதுதான் சிந்திக்குது. கீழ்பக்கமா கிட்ட சிந்திக்கிறது அதுக்கு தெரியல, சொல்லியும் கொடுக்கல யாரும். ஏன்னா அன்னைக்கு அந்த அனுபவம் அவங்ககிட்ட இல்லை, அதனால அவங்க சொல்லி கொடுக்கல. ஆனால் அதை வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நீங்க அன்னைக்கு பண்ண ஆராய்ச்சி இன்னைக்கு நீ பண்ற. ஒரு ஆப்பிள் இந்த சத்து இருக்கும், இந்த வாசம் இருக்கும், இந்த கலர் இருக்கும், இந்த நிறம் இருக்கும், நம்ம சாப்பிட்றவங்க எப்படி இருக்கும், இந்த சிந்தனை மட்டும் தான் விட்டுது. இதை ஆய்வு பண்ண சொல்லி யாரும் கத்து விடல. இன்னைக்கு அறிவுல ஆராய்ச்சி பண்றான், மலத்தை ஆய்வு பண்றான். ஒரு நோய் வந்தா மலத்தை எடுத்து செக் பண்ணு, அதுதான் தெரியும் அவருக்கு என்ன நோய் இருக்குதுன்றான். எப்படி சொல்றான்? ஏன்னா ஏதோ அந்த உடம்புக்குள்ள இருந்து இந்த உடம்புக்குள்ள மொத்தத்தோட கலந்து அது வெளியே போய் எல்லாத்தோட ஒரு கனெக்ட் அது வச்சிருக்குது. அப்ப அதுக்குள்ள எவ்வளவு சத்து இருக்கும் பாருங்க. கட்டாயமா சத்து. ஏன்னா இங்க ஒரு உயிர் உருவாகணும்னா உங்களை போட்டு நாத்தத்துல தான் உருவாகும். நாத்தம்னா அளவுக்கு மீறி சேர்க்கை எதுல சேர்றோம் அது உயிர் உருவாகும். அப்போ உடம்புக்குள்ள இருந்து வெளியேற ஒரு பொருள் இருக்குது, இவ்வளவு நாத்தமா இருக்குன்னா மொத்த சத்து அதுக்குள்ள இருக்குது. அதோட வெளிப்பாடாதான் அதை வச்சு அதுக்கு ஒண்ணு உயிர் பூ வரும். அது நீங்க வேணா உரத்துக்கு முறை செடிக்கெல்லாம் போனா சூப்பரா முறைகள் செடி, ஏன்னா சத்து அதிகம் அதுல, வேற ஒண்ணுமே இல்லை. இது நாங்களும் நம்ம ஏன் பார்க்க மாத்துட்டோம்?